Hello friends, welcome back to Bengal's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ராகில கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். அதே நேரத்துல ராகி யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளேமை லோ பண்ணிட்டு 1 கப் அரிசி மாவு, அப்புறமா 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம மாவு ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் துருவின தேங்காய், 1 கப் பவுடர்ட் சுகர், அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மாவு இப்போ நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. உங்கள் கையால் நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா ஒரு ஸ்மூத் டோ வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத் டோ கிடச்சாச்சு. ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சிருங்க. அப்புறமா இதை லைட்டாக சிலிண்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு சொட்டு நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து நல்லா இன்னர் போர்ஷன்ஸை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை மூடிட்டு இந்த மாவை உள்ளே வச்சு நல்லா ஷேப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி நல்லா சைட்ஸ்லாம் ஷேப் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் இதுக்குள்ளே சேர்த்துருங்க. அப்புறமா ஒரு சின்ன பீஸ் மாவு வச்சு இந்த ஓட்டையை வந்து சீல் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு சூப்பரான ஷேப்பில் அழகாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஒரு இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இந்த இட்லி பிளேட்டை அப்படியே ஒரு இட்லி குக்கரில் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ராகி கொழுக்கட்டைலாம் சூப்பராக வெந்து நல்லா ரெடியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ராகி கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.